பாட்டு வந்து யாரு பாடணுங்கிறது மியூசிக் டைரக்டர் அவங்கெல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ற விஷயம். அதுல எங்களுக்கு எந்த விதமான கண்ட்ரோல் கிடையாது. அதுல மியூசிக் டைரக்டர்ஸ் தான் மிஸ் பண்றாங்க. ஸோ இட்ஸ் தேர் லாஸ். 97ல நானே ஒரு கண்டெஸ்டண்டா சரிகமா ஹிந்தி ப்ரோக்ராம்ல ஒரு கண்டெஸ்டண்டா வந்திருந்தேன். நானும் ஸ்ரேயா கோஷால். அப்போ ரொம்ப ஆக்ரோபாட்டிக்ஸ் இருக்கிற ஒரு கஷ்டமான பாட்டு எடுத்து சாதாரணமாக பாடுறதுக்கும் ஒரு சிம்பிளான பாட்டு எடுத்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக பாடுறதில்ல. ரெண்டாவது பாடுறது தான் இம்பாக்ட் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அந்த பாட்டுக்கு என்ன வேணுமோ ஐ திங்க் தட் ஹேஸ் டு பி மெட், தட் ஹேஸ் டு பி டெலிவர்ட் பை த கண்டெஸ்டன்ட். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். அடியது போல் மழைக்காலம் என் வாழ்வில் வருமா? மழைக்கிளி மழைக்கிளி உன் கண்ணை கண்டேனே. நிலே நீராட குஞ்சனலோ போராட பூத்ததே ஆயிரம் பூ சிரிச்சிடு ஆசா. உன்னை பார்த்த அந்த நிமிஷம் மறைஞ்சு போச்சு நகரம் இல்லை. தின்ன சோறும் சிரிக்கவே இல்லை. புலம்புறேன் நானே பேச கூட தொடங்கல. என் நெஞ்சமும் கொஞ்சமும் நனையல. இப்போ மழை போல நீ வந்தா கடல் போல நான் என்னால் தாங்க முடியாது. கையில் மிதக்கும் கனவானி, கைகால் முளைத்த காற்றானி, கையில் ஏந்தியும் கனக்கவில்லையே. நூறையா சந்தோஷமே சரி கமபா. கையிலே ஆகாசம் கொண்டு வந்தவோம் பாசம். காலமே போனாலும் வாழ்ந்திடு ராசா. கண்ணிலே நீராட கஞ்சனலோ போராட பூத்ததே ஆயிரம் பூ சிரிச்சிடு ராசா. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாடா என்ன, ஏன் அவசரம் என்ன அவசரம் சொல்லு கண்ணே. ஐயோ அவசரம் இருக்கு, முடிச்சிடலாம். இன்னும் பாட கூட தொடங்கல. என் நெஞ்சமும் கொஞ்சமும் நனையல. இப்போ என்ன விட்டு போகாத, என்ன விட்டு போகாத. இன்னும் பேச கூட தொடங்கல. என் நெஞ்சமும் கொஞ்சமும் நனையல. இப்போ மழை போல நீ வந்தா கடல் போல நான் இருப்பேன். காதல் தாய்மை இரண்டு மட்டும் பாரம் என்பதை அறியாது. உன் பளிங்கு முகத்தை பார்த்து கொண்டா பசியோ வலியோ தெரியாது. உன்னை மட்டும் சுமந்து நடந்தால் உயரும் தூரம் தெரியாது. உன்மேல் வந்தொரு பூ விழுந்தால் என்னால் தாங்க முடியாது. கையில் மிதக்கும் கனவானி, கைகால் முளைத்த காற்றானி, கையில் ஏந்தியும் கனக்கவில்லையே. நூறையா செய்த சிலையானி. விழிமூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே. தனியாக பேசிடும் சந்தோஷம் தந்தாய் பெண்ணே பெண்ணே. அடியது போல் மழைக்காலம் என் வாழ்வில் வருமா? மழைக்கிளி மழைக்கிளி உன் கண்ணை கண்டேனே. விடிவழி விடிவழி நான் என்னை கண்டேனே. செந்தேனே ஐயோ நெஞ்சு அலையுதடி. ஆகாயம் எப்போ அடையுதடி.
என் வீட்டில் மின்னல் ஒளியுதடி, என் மேல நிலா பொழியுதடி, உன்னை பார்த்த அந்த நிமிஷம் உறைஞ்சு போச்சு, நகரவே இல்லை, தின்ன சோறும் செரிக்கவே இல்லை, புலம்புறேன் நானே. வாசம் அடிக்கிற காத்து எங்கூட நடக்கிறது, ஏன் சேவ கூவுற சத்தம் உன் பேரா கேட்கிறதே. இந்த ஷோ இத்தனை வருஷமா நல்லா நடக்குது காரணம் நான் பாடாம இருக்கிறது. அதையே மெயின்டைன் பண்ணுவோம். ஓகே, இப்போ அதுதான் என்னன்னா, இப்போ வந்து ஒரு நேனோ கான்சர்ட் பார்த்த மாதிரி இருந்துச்சு. பட் மேபி ஆர் விஷ் இஸ் லைக் சரிகமபா ஃபைனல்ஸில் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ மைக் இன்மை காரணமாக நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. கண்டிப்பா ஸோ அச்சு அக்கா சொல்லிட்டாங்க. ஓவராலாக வந்து இந்த வெர்சிட்டாலிட்டி தான் நினைக்கிறேன். ஒரு ஒரு இட்ஸ் நாட் த வாய்ஸ் பட் த சிங்கர் ஹூ ஹேஸ் த மோஸ்ட் வெர்சிட்டாலிட்டி. எல்லா ஜான்ஸ் ஆஃப் சாங்ஸும் பாடக்கூடியவங்க தான் ஐ திங்க் ஆர் இன் த ஃபைனல்ஸ். ஒரு சிலர் ப்ராபப்ளி வி வுட் ஹவ் கிவன் தெம் அவங்க வாய்ஸ்க்கு தகுந்த அளவுக்கு, அவங்க ஸ்கில் செட்டுக்கு தகுந்த அளவுக்கு வந்து வி வுட் ஹவ் பிக் த சாங்ஸ் அண்ட் கிவன் டு தெம் ஃபார் தெம் டு ஷைன். அவங்கள என்ன இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட் டைம் வந்து மேடை ஏறி பாடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வி ட்ரை டு கீப் தெம் ஆஸ் கம்ஃபர்டபுள் ஆஸ் பாசிபிள், நாட் டு ஷாக் தெம் வித் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஜான்ஸ். ஸோ yeah, so the versatility is what makes them the finalists, I suppose. அருமை சார். ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு பர்சனலாக, உங்களுக்கு ஒரு கேள்வி, உங்களுக்கு பர்சனலாக வந்து இந்த பர்டிகுலர் கண்டஸ்டன்டோடைய இந்த பர்டிகுலர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் என்னை வந்து ரொம்ப மூவ் பண்ணிடுச்சு அப்படின்னா அது எந்த ஒரு கண்டஸ்டன்ட் அண்ட் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்? ஷிவானி வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தா, அந்த ரோப் எல்லாம் கட்டிட்டு, அது இந்த சாங் அது என்னோட நீ இருந்தா சாங் வந்து she was completely in the air, jumping around and all. I haven't seen such a production on television, on a reality show. ஒரு டேலண்ட் ஹண்ட் ஷோவில் வந்து அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் நான் பார்த்தது கிடையாது. And that kid actually தைரியமாக she pulled it off and it was just amazing. It was just mind-numbing kind of a performance. I think that stands out for me for the season. சார், அப்பா கிட்டேருந்து நீங்கள் ஒரே ஒரு குவாலிட்டி, ஒரு மியூசிக்கல் குவாலிட்டி அதை நீங்கள் இன்ஹெரிட் பண்ணி இன்னை வரைக்கும் நீங்கள் வந்து அதை வச்சுருக்கீங்க அப்படின்னா அது என்னவா இருக்கும்? அதே மாதிரி லைஃப் லெசனில் ஒன்று அது யூ ஹேவ் லேர்ன் ஃப்ரம் அப்பானா அது என்னவா இருக்கும்? அவர் சொல்லி கொடுக்குறதுக்குள்ளே போயிட்டாரு. இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன், ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், இன்னும் வரல. ஸோ யூ பின் பார்ட் ஆஃப் சரிகமபா சீசன்ஸ், வேரி சீசன்ஸ் இருந்திருக்கீங்க. பட் இந்த சீசன் வந்து என்ன மாதிரி ஒரு யூனிக் யூஎஸ்பி வச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? lot of youngsters this time and இன்னொரு யூனிக்னஸ் என்னன்னா, இப்போ ஃபைனல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 6 பேரும் 6 வேறு இடங்கள்லேருந்து வந்திருக்காங்க. வேறு லைஃப் ஸ்ட்ராட்டா, வேறு மொழிகள், யூனோ. ஸோ அது ஒரு அழகான ஒரு அமால்கமேஷன் ஆஃப் டேலண்ட் சொல்லலாம். ஐ திங்க் த வே இட் ஹஸ் ஆல் கம் டுகெதர் இன் த ஃபைனல்ஸ். அண்ட் 6 பேருமே வந்துட்டு they all possess different kinds of skill set. And so for them to come together, to compete together is going to be incredibly exciting for all of us. And I think that is the speciality of this season. Wonderful, sir. One personal question. So உங்களோட வாய்ஸஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு எரா ஆஃப் மியூசிக் லைக் தமிழ் சினிமா, தெலுங்கு சினிமா எல்லாமே பார்த்துருக்கு. பட் உங்களுடைய ஒரு பர்சனல் ஸ்டுடியோ மூமெண்ட் டில் டேட் நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கிறது அண்ட் யூ ஆல்வேஸ் ரெமினைஸ் தட் மூமெண்ட் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? நிறைய இருக்கு. There are a few, but I'd like to quote 2. ஒன்று வந்து ஆப்வியஸ்லி என்னோட முதல் ரெக்கார்டிங் ரஹ்மான் சார் பாடினது, விச் இஸ் அன்ஃபர்கெட்டபிள். ஏன்னா எதிர்பார்க்காம திருப்பி போய் முன்னாடி நின்று இது பாடு அது பாடுன்னு போது இட் வாஸ் சர்ரியல். அதே மாதிரி மை ஃபர்ஸ்ட் செஷன் வித் ராஜா சார், இது ரெண்டுமே போத் ஹேப்பன்ட் இன் அ மேட்டர் ஆஃப் 5 to 6 months. இது ரெண்டுமே நான் நடக்கும்னு எதிர்பார்க்க கூட இல்லை. ஸோ நான் உட்காந்து கனவு காண்டு அவங்களை போய் பார்க்கல, இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்ற மாதிரி இருந்தேன். ஃப்ரம் தேட் டு ஆக்சுவலி பி இன் ஃப்ரண்ட் ஆஃப், அதுவும் ராஜா சார் வந்து அந்த ஒளியில் ரெக்கார்ட் பண்ணும்போது அவர் என்னோட வாய்ஸ் பூத்துக்கு வந்து he literally அந்த முதல் 2 வார்த்தை எப்படி பாடணும் அந்த அளவுக்கு he taught me and it was surreal. I was overwhelmed and I can never forget that. Wonderful, sir. Thank you, sir. Thank you very much. கண்டிப்பா சின்சியாரிட்டி அண்ட் ஆனஸ்டி. ஏன் சொல்றேன்னா, இந்த மேடை வந்து ரொம்ப எத்தனை ஒரு 5000 பேர் வருவாங்க ஆடிஷனுக்கு, வேறு ஊர்லேருந்து
some may travel 100 kilometers, 200 kilometers, 500 kilometers. அப்படி இருக்கும்போது சில பேருக்கு தான் இந்த மேடை கிடைக்குது ஃபைனலாக, த டிசர்விங் ஆஃப் கோர்ஸ். அந்த 50 டாப் 15 வரும்போது யூ ஹாவ் டு வேல்யூ தி ஆப்பர்ச்சுனிட்டி தட் யூ ஹாவ் பின் பிளெஸ்ட் வித். அந்த அந்த மொமெண்ட்டில் வந்து வென் யூ ஆர் சிங்கிங், ஒரு பக்கம் வாட் யூ லேர்ன், வாட் யூ ப்ராக்டிஸ்ட், அது எல்லாமே ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் யூ கான்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட் because there are millions of people waiting for that opportunity. And the honesty performance-la பார்க்கும்போது I get carried away. அதுதான் that first hits me. So இன்னைக்கு வந்து for example பவித்ராவோட ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, every time she sings there is so much of honesty. அறிவழகன் அவன் வந்து இசை வந்து கற்றுக்கல, ஆனாலும் பாடுறது வந்து 100% உயிர் கொடுத்து நான் இன்னைக்கு வந்து நல்லா பாடணுங்கிறது. அந்த சின்னம் எல்லாருமே, I'm just taking few names. So for me it's always the honesty and being true to that opportunity and be grateful and then perform what you have. That transforms the whole energy. அப்போ சரண்டர் ஆகும்போது it becomes more beautiful for the performer and for the listener. 97ல நானே ஒரு கண்டெஸ்டண்ட்டாக சரிகமா ஹிந்தி ப்ரோக்ராமில் ஒரு கண்டெஸ்டண்ட்டாக வந்திருந்தேன், நானும் ஸ்ரேயா கோஷால். அப்போது இன்னைக்கு வந்து சரிகமாப்பால ஜட்ஜாக உட்காந்துருக்கேன். ஸோ ஐ ஆம் அ ப்ராடக்ட் ஆஃப் ஜி. ஸோ என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸில் புது புது ஃபைண்டிங்ஸ் இது பண்ணி அப்போ இருந்த மியூசிக் அப்போன்ட்டு இல்லை, மாடர்ன் மியூசிக் டைரக்டர்ஸை கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இமான், ஜிவி பிரகாஷ் அப்படி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஷோஸ்லேருந்து சிங்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய, நான் யாருமே மென்ஷன் பண்ணல, பட் ரொம்ப மாடர்னான தமிழ் திரைஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னா, ஒன்று மியூசிக் டைரக்டர்ஸே பாடுறாங்க, இல்லைனா படத்தில் நடிக்கிற ஹீரோஸோ யாரோ பாடுறாங்க. ஸோ சிங்கர்ஸோடைய பயன்பாடு வந்து ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு தமிழ் சினிமாவில். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோவோட புது ஃபைண்டிங்ஸை ஃபைண்ட் பண்ணுற ஒரு ஜட்ஜாக இருக்கும்போது உங்களுடைய அப்சர்வேஷன் என்னவா சார் இருக்கு? அதாவது இந்த ஷோ வந்து நீங்கள் இத்தனை பேர் வந்திருக்கீங்க, எங்களை கேள்வி கேட்குறீங்க. இந்த ஷோ வந்து ரொம்ப போன 6 மாதம் மட்டும் இல்லை, இந்த சீசன் மட்டும் இல்லை, இந்த தொடர்ந்து ஒரு 3 வருஷமாக தமிழ்நாடு மக்கள் அவ்வளோ பார்க்குற ஒரு ஷோ, பார்த்து என்ஜாய் பண்ணுற ஷோ. ஸோ அப்போ இந்த சிங்கர்ஸ் எல்லாம் தேர் ஆல் அக்செப்டட் பை எவ்ரிபடி. இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே தமிழ்நாடு மக்களோட மனசுக்குள்ளே போய் ஆழமாக போய் சேர்ந்துருக்காங்க. அதனால தான் இந்த ஷோ எங்களால் இல்லை, அந்த கண்டஸ்டன்ஸ் வந்து அப்படி பாடுறாங்க, அதனால தான் அந்த ஷோ இப்படி போய் சேர்ந்துருக்கு. அது போருமே எங்களுக்கு. அப்சர்வேஷனுங்கிறது அதுதான். மற்றது வந்து எனக்கு ஐ டோன்ட் ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் தேட். யூனோ மியூசிக் டைரக்டர்ஸ் பாடுறாங்கங்கிறீங்க, ஆக்டர்ஸ் பாடுறாங்கங்கிற, அது வந்து அவங்களோட, தட் இஸ் தேர் சாய்ஸ். ஒரு 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 பாட்டு வந்து யார் பாடினாங்கிறது மியூசிக் டைரக்டர் அவங்கெல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணுற விஷயம். அதில் எங்களுக்கு எந்த விதமான கண்ட்ரோல் கிடையாது. அதில் நீங்கள் கேட்குறீங்க கொஸ்டின், நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கணும். இந்த மாதிரி இத்தனை சிங்கர்ஸ் இருக்காங்களே ரியாலிட்டி ஷோஸில் மணியாக பாடிட்டு இருக்காங்களே, அவங்களெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணக்கூடாதான்னு நீங்கள் கேட்கலாம் அவங்கள்ட்ட போய். பட் இது வந்து எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இந்த சிங்கர்ஸை மிஸ் பண்ணுறது ஆடியன்ஸ் கிடையாது, மியூசிக் டைரக்டர்ஸ் தான் மிஸ் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் தேர் லாஸ். ஏன்னா இவங்க இங்கே இந்த காம்படிஷனில் இவங்க பாடுறது வந்து ஆல்ரெடி ஸ்ரீனி சார் சொன்ன மாதிரி இட் ஹேஸ் டச் தி ஆடியன்ஸ் ஹார்ட். அவங்க எப்போ வேணாலும் இவங்கள பார்க்கலாம், மேடையில் பார்த்துப்பாங்க, இல்லைனா யூடியூப்பில் அவங்க ஃபோனில் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். யார் மிஸ் பண்ணுறாங்கன்னா இந்த மியூசிக் டைரக்டர்ஸ் தான் வந்து மிஸ் பண்ணுறாங்க. சார், இப்போது ஒரு ஒரு மியூசிக்கை வந்து ஸ்டோரி டெல்லிங் மூலியமாக எமோஷ்னலாக மக்கள்கிட்ட வந்து இந்த அளவுக்கு இவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டுறது சரிகமாப்பா. அவங்களுடைய அந்த எமோஷ்னல் சைடும் காட்டுறீங்க, அண்ட் அதே சமயம் அவங்களோட டேலண்ட்ஸும் காட்டுறீங்க. நீங்கள் வந்து இந்த சரிகமாப்பாவை எந்த மாதிரி உங்களுடைய பார்வையில் நீங்கள் பார்க்குறீங்க? எந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ வந்து அந்த கேள்வி நீங்கள் அவர் கேட்டார், நீங்கள் சொன்னீங்கல்ல, அதை தாண்டி இது உங்களுடைய கண்ணில் எப்படி தெரியுது? ஹவு பிக் இட் இஸ்? ஒரு சிம்பிளான விஷயம் சொல்லணும்னா, இப்போ நாங்கள் எல்லாம் ஏன் அங்கே வந்து உட்காந்துக்கிறோங்கிறது, அந்த மியூசிக், அந்த மோமெண்ட்ஸ், இமோஷனல் மோமெண்ட்ஸ் நீங்கள் சொன்னீங்க, அவங்களோட ஸ்டோரிஸ், அது ஒரு பக்கம், அது ரொம்ப டச் பண்ணுறது எங்களை.
பட் அதை தாண்டி ஆஸ் அ மியூசிஷியன் அவங்களோட சிங்கிங் யூனோ அவங்க சிங்கிங் இஸ் வாட் மேக்ஸ் இஸ் ஃபீல் ரியலி யங். த எனர்ஜி கம்ஸ் ஃப்ரம் த சிங்கிங், ஃப்ரம் த மியூசிக், ஜஸ்ட் நாட் த சிங்கிங், the band வாசிக்கிறது, all that, you know. So that is the way I look at it. We give them a fantastic platform. நான் வாரம் வந்து இங்கே வந்து I have such a good time listening to the talents. That is my observation. அதை தாண்டி வந்து வேற எந்த observation எனக்கு இல்லை. I don't know what else to say. We just enjoy it. We enjoy both the music and their stories. எல்லாமே we celebrate life through music னு விபி அடிக்கடி சொல்வார். we also celebrate life, you know. எங்கேருந்தோ ஒரு ஆள் வராங்க. இப்போது பவித்ரா மாதிரி ஒரு கண்டஸ்ட் இந்த சீசனில், போன சீசனில் அந்த திவினேஷ் வந்தான், அந்த வாட் இஸ் தர்ஷினி வாஸ் தேர். அவங்களோட வில்லேஜ்க்கு பஸ்ஸு கூட இல்லை. அண்ட் ஷீ ஒரு அப்பீல் போட்டோன்னே when she said this in the setல, it changed lives of villagers. அங்கே பஸ்ஸு அனுப்பினாங்க, அரசாங்கம் அதை பார்த்து பஸ்ஸை அனுப்பினாங்க அந்த வில்லேஜுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. ஸோ திங்ஸ் லைக் தட். ஸோ இட்ஸ் சரிகமப்பா ஹேஸ் அச்சீவ்ட் ஸோ மெனி கிரேட் திங்ஸ். சொசைட்டி ரெண்டும் பார்க்குறோம் நாங்கள் எப்போதுமே. வி ஹாவ் டு இம்ப்ரூவ் எவ்ரிபடி, யூனோ. எல்லாருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணுங்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. எல்லா ஆல் ஸ்ட்ரேட் ஆஃப் சொசைட்டி, லைக் கார்த்திக் சார் இங்கே வருவாங்க. ஸோ ஐ நோ அந்த ரா டேலண்ட்டுங்கப்பட்டது எல்லாருக்குமே ஈக்குவல் தான் எப்போதுமே. கொஞ்சம் பேர் வந்து நல்லா கற்றுண்டு சூப்பராக ஆல்ரெடி அவங்க தயாராக இருப்பாங்க. பட் வி ஹாவ் டு ஆல்சோ புஷ் பீப்புள் ஹூ ஹவ் நாட் ரியலி அந்த ரா டேலண்ட் எடுத்துகிட்டு வரப்பட்டவங்கள்கிட்ட ஒரு இமோஷன் இருக்கும். அது சம்டைம்ஸ் ரொம்ப திறமைசாலிகள்கிட்ட இருக்காத ஒரு இமோஷன் இருக்கும். ஸோ ஆல் தேட், யூனோ, these are the observations that I see through Saregama, and I'm so happy and so grateful that I'm part of Saregama. That's wonderful, sir. One personal question. அதாவது you have mentored countless of, you know, singers across the globe னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஒரு விஷயம், the biggest joy as a guru, நீங்கள் வந்து எதை நீங்கள் சொல்லுவீங்க? அதாவது I don't consider myself a mentor or a guru. I never do that. நான் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லுவேன். அது பட் when அவங்க வந்து when they really do well in life, you know, when they really sing well and when they do well in life, when you get them opportunities, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து அவங்க அதை கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு அவங்களோட டேலண்ட் இன்னும் வளர்த்து அவங்க போகும்போது obviously, you know, life has been great for me, you know. So I grow every way. I grow like this also. I grow as a musician. I grow every as a human being. So it's a great thing. Thank you, sir. Thank you very Thank you. much. நான்லாம் காலேஜ் படிக்கும்போது, அவ்வளோ வருஷம் முன்னாடி ஒன்றும் இல்லை, ஓகே. ஸோ நான்லாம் காலேஜ் படிக்கும்போது அப்போ தான் இந்த ஒரு ஸ்பர்ட் ஆஃப் ரியாலிட்டி ஷோஸ் ஆரம்பிச்சது. அப்போ என் அம்மா சொன்னாங்க, ஐயோ நிறைய சிங்கர்ஸ் வராங்க, யூ ஷுடன்ட் ஃபாலோ மியூசிக், வேண்டாமா, அது நம்மளுக்கு ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்க முடியாது. ஆனால் இப்போ பார்க்கும்போது 20 வருஷம் தாண்டி வந்தாச்சு இல்லையா? ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது I have been a part of reality show as a judge for many seasons in 2 channels now. And எங்களோட பசங்க எல்லாரும் வந்து they have taken up music as their livelihood. எல்லாரும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. So everybody is doing well for themselves, and these reality shows have touched them very positively. So அப்படி காலம், and இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து you don't need a film song to become popular. இந்த மாதிரி எப்போ எங்கே ஒரு மனுஷனோட நீங்கள் அவங்களோட மனசை தொடுறீங்களோன்னு நமக்கு தெரியாது. ஸோ இட் கேன் பி த்ரூ அ கவர் சாங். அந்த கவர் சாங் அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்கு their livelihood will be through live concerts பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஐ மீன் I feel now is the best time to be a musician. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. சைந்தவி மேம், ஒரு கேள்வி. இந்த 6 month ட்ராவலில் வந்து உங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெமரபிள் மூமெண்ட் இருக்கும்ல, அது ஏதாவது ஒன்று?
நிறையா இருக்குது ஆக்சுவலி வந்து எவ்ரி சீசன் ஆஃப் சரிகமாபாவில் வந்து வி ஹாவ் சம் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்ஸ் ஹேப்பனிங் ஆன் த செட்ஸ். அது வந்து நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இந்த சீசன்லேயும் நிறைய லவ்லி மூமெண்ட்ஸ் இருந்தது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு இந்த சீசனில் வந்து பயங்கரமாக ரொம்ப டச் பண்ண ஒரு மூமெண்ட்டு, பயங்கரமாக ஐ குடன்ட் ஸ்டாப் கிரைங் வந்து வென் பவித்ரா சாங் மஞ்சு வண்ண பூவே. அந்த பாட்டை அவங்க பாடும்போது அந்த மொமெண்ட் வந்து தட் வாஸ் சம்திங் எல்ஸ். ஸோ கண்டிப்பாக அதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ மேம். அண்ட் ஃபைனலி வி ஆல் நோ தட் இந்த எல்லா சீசன்ஸுமே அஃப்கோர்ஸ் சரிகமபா சீனியர்ஸாக இருக்கட்டும் லிட்டில் சாம்ஸாக இருக்கட்டும், அது ரொம்ப அழகாக ஒரு பெண் வந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இட்ஸ் அச்சுமா. நானும் பெண் தானே. அதே தானே. அப்படி இருக்கும்போது how do you feel the entire journey is with you and it's never been without you? So please tell us your experience and that grateful moment and the gratitude, a heart full of gratitude or the joy or happiness, please. Yeah, it's a heart full of gratitude. 9 seasons, 435 episodes today. The only anchor who's done the show all 9 seasons. ஒரு நாள் கூட லீவ் போடாமல் அர்ச்சனா எப்படி இருந்திருக்கா, அர்ச்சனாவோட ஃபேமிலியில் என்ன நடந்தாலும் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேமிலின்னு அர்ச்சனா இருந்திருக்கானா, அது ஐ எம் வெரி 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 இன்டெப்டட் டு காட் தட் இந்த வாய்ப்பு என்கிட்ட இருந்திருக்கு, இந்த குழந்தை என்கிட்ட இருந்திருக்கு. எனக்கு ஜி வந்து என்ஐசியில் இருக்கும்பொழுது அந்த குழந்தை என் கையில் வந்துச்சு. அன்னிலேருந்து இன்னைக்கு இவ்வளோ பிரம்மாண்டமான மேடையர் we're standing here and life is beautiful. I can't ask for more. And look at this. ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி ஒரு அமேசிங்கான பேனல், அப்படிப்பட்ட அற்புதமான டேலண்ட்ஸ், ஒவ்வொரு முறையும் புதுமையான மக்கள், அவங்களுடைய வாழ்வு, அவங்களுடைய கனவுகள் அதெல்லாம் நிஜமாக்கும் தருணங்கள்ல ஏதோ ஒரு கார்னர்ல நம்மளும் நிற்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது ஐ ஃபீல் ட்ரூலி ட்ரூலி பிளெஸ்ட். ஸோ தேங்க்யூ ஜி அண்ட் இட் ஃபீல்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். ஓகே, சரிகமபாவை நீங்கள் வந்து ஒரே வார்த்தையில டிஸ்கிரைப் பண்ணணும்னா அது என்னவா இருக்கும்? ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அட்ஜெக்டிவ், ஒரு வார்த்தை. சந்தோஷமே சரி கமபா. Now that நீங்க பாட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, பாடிட்டீங்க. Thank you very much. ஒரு வார்த்தையோட நிறுத்திக்கிறேன் நான். பட் டெஃபினெட்லி நீங்க எல்லாரும் ப்ளீஸ் 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 எங்களுக்காக, எங்களுடைய கண்டெஸ்டன்ஸை சியர் பண்ணுறதுக்காக நவம்பர் 23 ஜவஹர்லால் நேரு இண்டோர் ஸ்டேடியமில் மாலை 4 மணிலேருந்து இந்த பிரம்மாண்டமான ஃபினாலே நடக்க போகுது. 6 அற்புதமான சேலஞ்ச் அங்கே பாட போகிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாரும் ப்ளீஸ் உங்களுடைய வருகைக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். ப்ளீஸ் டூ ஜாயின் அஸ் and send out all your love to all our beautiful contestants. மீண்டும் எங்களுடைய ஜட்ஜஸ்க்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். Thank you so much and it's dinner time. Thank you very much ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். Thank you. எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ்.